கன்னியாகுமரி மாவட்ட வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதியில் மண்ணுளி பாம்பை கடத்த முயன்றவரை போலீசார் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சதுரங்க வேட்டை படபாணியில் கல்லா கட்ட நினைத்தவருக்கு கடிவாளம் போட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? மண்ணுளி பாம்பை விற்க முயன்ற மர்ம நபர் வனத்துறையினருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. விசாரணை வளையத்தில் மேலும் பலர் சிக்குவார்களா? நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்ட வனச்சரகத்திற்கு உட்பட்ட பணக்குடி நெடுஞ்சாலை பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்துக்கிடமான வகையில் நின்றிருந்த இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவரிடம் மண்ணுளி பாம்பு ஒன்று இருந்தது தெரிய வந்தது. உடனே அவரை கைது செய்து பணக்குடி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் குமரி மாவட்டம் சாமியார்மடம் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் என்பதும் மண்ணுளி பாம்பை விற்பனைக்காக வைத்திருந்ததும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக வைத்திருந்த மண்ணுளி பாம்பு வன உயிரினம் என்பதால் இது சம்பந்தப்பட்ட கன்னியாகுமரி மாவட்ட வனத்துறை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் வனத்துறை போலீசார் நேரில் வந்து குற்றவாளியை அழைத்துச் சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த மண்ணுளி பாம்பு எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது, யாருக்கு விற்பனை செய்ய கொண்டு செல்லப்பட்டது என்ற கோணங்களிலும் சிவக்குமார் மட்டும்தான் இதன் பின்னணியில் உள்ளாரா அல்லது வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மண்ணுளி பாம்பை கடத்த முயன்ற சம்பவம் கன்னியாகுமரி மாவட்ட வனச்சரகத்திற்குட்பட்ட பணக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.